மந்திரி இருந்தாலும் பேராக அமர்ந்திருக்கும் தேவொழியும் தெய்வீகமான திருச்சபை வந்திருக்கும்போது எதற்காக அமர்ந்திருக்குது? எதற்காக அம்மா ஒரு ஆண்டோட தவிர மாரியம்மன் திருவிழா பண்டிகை முன்னிட்டு ஊர் மக்கள் ஒற்றுமையா கூடி பல லட்சக்கணக்கான காட்சிகளை சிறப்பு செய்து நாடகம் விட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். உழைத்தோம், உண்டோம், முருகி விட்டோம், சம்பாதித்தோம், சாப்பிட்டோம், சாய்ந்து விட்டோம் என்ற பழமொழி கிணம் கொடுக்காமல் ஆனா பிறந்த அப்ப மகளும் பெண்ணா பிறந்த அருமரும் தானர்களும் இன்னும் சிறுவர் முதல் சிறியவர் வரை அனைத்து நல்லவளங்களும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வை, ஓடி வந்தால் ஓடி காலம், ஓடி நன்மை என்று சொல்லப்பட்ட பிரியாத வாழ்வாக அவருடைய சொத்தை நம்பி 1000 2000 வருஷம் செய்து ஏரா திருநாளா திருவிழா ஒரு பெருவிழாக விட்டு இந்த ஓரிரவு அம்மனுக்காக நாடகத்தை அரங்கேற்றி செய்துள்ளார். அதனால இந்த ஊர் மக்கள் எல்லாம் எந்த தங்கமுமா இருந்து நோயற்ற வாழ்வு குருவிழா செல்லும் பற்றி எல்லாம் உள்ள ஆண்டவன் சன்னதி பெறுதோ அது போல வளர்மணி சொல்லி அம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். இல்ல பசுக்கல இல்ல நீங்க யாரு என்னன்னு தான் கேக்குறாங்க. இருக்கட்டும் தம்பி சொல்லுங்க. அதை பத்தி என்ன? சரி மந்திரி, இதோ புண்ணியமான சபையிலே சபையில வந்து போய் என்ன நாடகம் எதற்காக வைத்திருக்கார்கள்? சைந்தவன் கருவபங்கம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை பொதுமக்களாக அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அப்படியா? சைந்தவ கருவபங்கம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை பெரியார் மொழியில சிறியார் நடத்துகிறோம். இந்நாடகத்திலே நான் யார், என் பெயர் என்ன, என்னால் ஆகக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? தெரியுமா உனக்கு? தெரியும். தெரிவிக்கிறேன். சந்திரகுலால் தெரிந்ததா நுழைந்ததா உனக்கு? எப்படி உனக்கு ஒன்றே தெரியலங்க. ஏன் மசமசம் இருக்கிற? இல்ல மசமசம் இல்லைங்க. ஏதோ அல்லங்க. முன்னாடி உன் பேர் என்ன, உன் தாய் தந்தை யாரு? சரி சொல்லுங்க. அப்படியா? ஆமாங்க. சரியான சந்திரகுலம் வம்சத்திலே பிறந்தவர்கள். குருநாடு குருகுலம் உந்தை மக்கள் குருகுலத்தில வம்சத்தில் பிறந்தவர்கள் ஐவர்கள். ஆமா. இருந்தாலும் என் பெயர் நகுலராஜன். சரி. குருநாடு குருகுல குத்திவ கைவர் பதிவான சந்திரகுல பாண்டு மகாராஜா இன்று செல்வன். பேரு நகல. பாண்டு மகாராஜன் சொன்னா போன்ற நகல நீ சொல்றீங்க. தெரியுமானுக்கு? இல்ல தெரியாதுங்க. பக்கத்து ஊர்ல இருந்து போனவன். நீங்க வாழக்கூடிய நகரம். வெட்டி வார்த்தை கொட்டி அடிக்க வேண்டாம். ஆழம் தெரியாம காலை விடுகிறாய். இது ஆபத்துக்கு அறிகுறியாமா? உன் சலசல பக்கம் மஞ்சக்கூடிய நாங்க பணங்காட்டு நிறைய இருந்தாயா? ஆட்டோ ஆட்டோ ஓட்டுற மாதிரி. இல்ல அதான் பரவாயில்லங்க.
ஏய் ஆ. என்னையே பெற்றாளே ஆ. என் தாய் தந்தை யாரு? தெரிவிக்கிறேன். இல்லை, 10 மாதத்தாத்து வந்து தாந்து வந்து சாமி ஏய் ஓய் ஏன் படுக்குற? ஒண்ணும் இல்ல சாமி, நீங்க பாடுறீங்க நான் காது குத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இல்ல நேராவாவ தலை குத்தலுது. அப்படி இல்ல, தலை குத்தல் என்ன மனசோடாவ நல்லா பாடுறீங்க. 4 பேர் இருந்தாலும் சபை தான், ஆ, 40 பேர் இருந்தாலும் சபை தான். ஆ, சரி. என்ன ஆ, பணத்துக்காக வேலை செய்யணும், ஆ, கோயில் அம்மனுக்காக நம்ம மாறிட்டு போறோம். அது ரைட்டு. புரியுதா? ஆ, ஓகே, சொல்லுங்க. இதுக்கு மேல சிரிப்பு கல்வி விடுறது. ஆ, எது விட்டோம்? அன்றைக்கு விட்டுதான் சண்டை வந்துச்சு உனக்கு எடுக்க. இன்னைக்குதான் வரவும் குட்டியா. சரி, ஆ, இருந்தாலும் பின் வந்திருக்கும். கொஞ்சம் வந்திருக்கும். ஆ, கொஞ்சம் வந்திருக்கும். ஆ. ஆண்டு மண்ணுக்கு பிறந்தவே ஆ. எத்தனை பேர் பிறந்து தெரியுமா? எத்தனை? 5 ஆண் மக்கள் பிறந்தோம். ஆறாரு. பெரும்பார் வேமன் அர்ஜுனன் நகல் சகாதேவன் என்று சொல்லக்கூடிய ஆ. 5 ஆண் மக்கள் பிறந்து ஆ. அன்பா ஆ. எனக்கென்று ஒரு தங்கை ஒன்று இருக்கின்றார். யாரு? அழகிலே சிறந்தவள் ஆ. தங்குவது என்று சொல்லக்கூடிய சரி. ஒரே ஒரு தங்கை இருக்கின்றாள். ஆ. அப்படி இருந்தாலும் நாங்க திருமணம் செய்தோமே, யாரை தெரியுமா உனக்கு? சாமி அதெல்லாம் இருக்கட்டும். ஆ. ஒரு குஞ்சு வந்தா நிக்க பாண்டு புத்தர் மகாராஜனுக்கு பிறந்த பாண்டு ஒரு ஐவருங்கிறார். சரி. ஒரு ஐவர் வாழக்கூடிய நகரம் எது? சொல்லுங்க. அப்படியா? ஆ. நாங்க எந்நாட்டை வாழ்ந்தோம். ஆ. இந்திர வருஷத்தை ஆண்டு வந்தோம். ஆ. அது மட்டும் இல்லை, ஆ. இந்திர வருஷத்தை ஆண்டு வந்தவே எதனால இங்கேயும் கேட்கிறாயா? ஆ. இதோ நாடாளக்கூடிய மன்னனுக்கு ஆ. இப்படி காடாள அவசியம் என்ன ஆ. அப்படின்னு கேட்கிறாயா? ஆமா சாமி. ஐயோ நண்பா, சொல்லுங்க.
ஐயோ பதினாட் சக்கரவாதி ஐயோ பங்கு மகையாளி எனக்கு பாதியிலார் சக்கரவாதி அவனுக்கு எங்கும் எதிராளி என் அன்பா சக்கரவாதி என் பங்காளி எனக்கு பகையாளி ஐயோ மெதுடினாடா பகடையாளி பேரான பெரிய தம்பி யாருங்க என்ன பங்கு மகையாளி பாதிநாடு சத்திரபதி எங்கும் எதிராளி ஏற்பட்டான் சத்திரபதி 5 வயதில் அண்ணன் தம்பிகள் 10 வயதில் பங்காளிகள் 15 வயதில் பகையாளிகள் ஆனமே ஏன் என்ன காரணம் சொல்லுங்க சாமி. இதோ 5 வயதில் நாங்க அனைவருமே பள்ளி சாலை சொல்வோம். யார் யாரு யாரு? குந்தி வந்தாரிக்கும் பாண்டு மன்னனுக்கும் 5 வயது புதல்வர்கள் 5 பிள்ளைகள். என் பேரான பெரிய தந்தை திருநெல்வேலிக்கும் காந்தார அம்மையக்கு பிறந்த சரியாக 100 ஆண் மக்கள் இருக்கிறார்கள். துரியாதரன் துரியாதர் மகள் உச்சான வரை துன்முக வரை என்று சொல்லக்கூடிய 100 ஆண் மக்கள் இருக்கிறார்கள். அந்த 100 ஆண் மக்களும் நாங்கள் ஐவர்களும் பள்ளி சாலை செல்வோம். பள்ளிக்கு செல்வீங்க. ஆமா, பள்ளி சாலை செல்லும் போது அதுல ஒரு பள்ளிசாலையில ஒரு 10 பேத்துக்கு ஒரு சட்டமளியாக நியமித்து வைப்பார்கள். என்ன 10 பேத்துக்கு ஒரு தலைவர் இருக்காங்களா? அது மாதிரி 10 எங்களோட அனைவருக்குமே அஸ்திராபுரத்தில் அனைவருக்குமே ஒரு சட்டமளியாக நியமித்து வைத்தார். என் அண்ணன் பெரிய தந்தையாகப்பட்ட பெரிய தந்தைக்கு பிறந்தவா துரியாவண்ணன் துரியாதன் எழுதும் பாடத்தில் சிறிய பிழை ஏற்பட்டதுனால என் அண்ணன் வேமசேனன் சொன்னார், அடித்தா ஓராட்டி மண்டமத்தில் கிட்டீர் என்று. மண்டமேல் இருந்த போது இவன் ஒருவன் அடுத்த அடியா எப்படி இருக்குது? இந்த 5 பேரும் சேர்ந்து பெருசானா இன்னும் மறந்து வாலிபானாக நம்மளை எப்படி சித்திரா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அன்றே வைத்தான் பகை. என்ன உள்ளத்தில் வருவோம் உதட்டில பகையை வைத்து அன்று முதல் இன்று வரைக்கும் எங்களை 1 2 3 4 நடக்கும் தடத்துல நச்சு நட்டு வைத்தான். படுக்கும் வயல பச்சை பாம்பு விட்டு வைத்தான். குளிக்கின்ற குளத்திலே கூறு ஊசி நட்டு வைத்தான். இதுவெல்லாம் பட்டுமா? எத்தனையோ வஞ்சங்களா செய்தான். சூதால் பகடையாடி சோர்வனம் மட்டு வைத்தான். மண்ணினால் பகடையாடி பாரவனம் மட்டு வைத்தான். 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அக்காத வருஷம் கழித்து வந்தால் பங்குல பிரகாரம் பாதினார் தருகிறேன் சொல்லி குரு பெரியவர்களை கட்டளை. அதற்கு துரியோதனன் தலையை மட்டும் தான் நசுதான் தருகிறேன் சொல்லு. அதனால இப்ப 12 வர வனவாசத்துல
ஒன்னாவது சூரியவனம், இரண்டாவது உருக்கு மகரிஷிவனம், மூன்றாவது உருக்கு மகரிஷிவனம். உருக்கு மகரிஷிவனத்துல இந்த வனத்துல இருக்கும்போது நாங்க அண்ணன் தம்பி எங்க இருக்கிறோம்? கானகத்துல இருக்கிறோம். ஓ திரியட்ட கட்டல காலகட்டத்துல காலம் கழிக்கிறீங்க. வரப்பே தலகாணி வாக்கியாலே பஞ்சு பத்து என்று சொல்லக்கூடிய இப்படி கானகத்தில் இருக்கின்றோம். முன்னோடிய இருந்தாலும் இந்த தினத்துல அண்ணன் சரி யுத்தத்தில் அழைச்சிருக்கிறார். அப்படி பாப்பதா இருந்தா தம்பி சகாதவன் இறப்பா. சரி இருந்தாலும் அண்ணனை பார்க்க முன்பதாக என் தம்பியாகப்பட்ட சகாதேவன் அரண்மனை இருப்பான். அவனை அடுத்து வந்து அனைவரும் சேர்ந்து போய் பார்ப்போம்.